ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வார பலனாக 12 லக்னங்களுக்கும் 12 பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கிறதுல இந்த பதிவு மகர லக்ன அன்பர்களுக்கு. இப்போ மகர லக்னத்திற்கு பிப்ரவரி 24 இருந்து மார்ச் 1ஆம் தேதி வரை 7 நாட்கள், அதாவது சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்ம லக்னத்துக்கு சந்திரன் எந்தெந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அதை சார்ந்து பலன் எடுப்போம். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் சனிக்கிழமை இன்னைக்கு 8ல் சந்திரன் போயிட்டு இருக்காரு. நம்ம ஜென்ரலா சொல்லுவோம் இல்லையா, 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் நமக்கு தீய ஸ்தானங்கள் அப்படின்ட்டு. அப்ப இந்த 8ஆம் இடத்துல சந்திரன் போகும்போது ஒரு இனம் புரியாத நடுக்கம், பயம், இழப்புகள் சார்ந்த ஒரு நிகழ்வுகள், துக்க நிகழ்வுகள் அப்படிங்கிறது 8ஆம் இடம். இது எல்லாருக்கும் அப்படியே எல்லா வயதினருக்கும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி வேலை செய்யாது. அவரவர்களுடைய பிறந்த ஜாதகத்துல என்னென்ன பாவ முனையில அவங்க பிறந்திருக்காங்களோ அது சார்ந்த இயக்கமா வேலை செய்யும். ஆனா பொதுவா 8ஆம் இடம் என்பது நமக்கு ஒரு மனவேதனை அப்படிங்கிறதுல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருந்துக்கிறது நல்லது. இப்ப மக நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த கேதுவானவர் இப்ப சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்க, அதனால ஓரளவுக்கு அந்த சந்திரன் என்பது நமக்கு 7ஆம் அதிபதிங்கிறதுனால அந்த கெடுபலன்கள், நஷ்ட பலன்கள், கஷ்ட பலன்களை குறைச்சிருவாங்க. கேதனுடைய நட்சத்திர சாரம் அதை காப்பாற்றி கொடுக்கும். பட் புதுசா நம்ம முன்னெடுக்கக்கூடிய காரியங்களை அவாய்டு பண்ணிக்கணும். அடுத்த நாள் பிப்ரவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூரம் நட்சத்திரம். சுக்கரனுடைய நட்சத்திரமான இந்த பூர நட்சத்திரத்துக்கு எப்படி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கணத்திலேயே சுக்கரன் இருக்காரு, சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணத்துல இருக்காரு. அப்ப சந்திரன் 8ல் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்காங்க. இந்த லக்ன பாவத்துக்கும் 8ஆம் பாவத்துக்கும் ஒரு பரிவர்த்தனை ஏற்படுது அப்படிங்கும்போது அது நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் அல்லது நமக்கு எதிர்பாராத சில எதிர்மறை நிகழ்வுகள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். பட் சுக்கரன் செவ்வாயோட சேர்ந்திருக்கார், அதனால நமக்கு தைரியம், ஒரு ப்ரொடக்டிவிட்டி, நமக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல தொய்வில்லாமல் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக தான் அமையும். இந்த சுக்கரன் சந்திரன் பரிவர்த்தனை என்று இருந்தால் அலைச்சல் அப்படின்னு எடுத்துக்கணும். அதிகமான அலைச்சல், மன உளைச்சல் அப்படின்னு. மற்றபடி எமோஷனலாக சுக்கரன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது மகர லக்னத்திற்கு ஒரு விருப்பப்பட்ட நபர்கள் கிட்ட பேசுறது, பிடிக்கிறது, இதுலையெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அடுத்த நாள் பிப்ரவரி 26ஆம் தேதி திங்கட்கிழமை உத்திர நட்சத்திரம், கன்னி ராசியில சந்திரன் போறாரு. நம்மளுக்கு பாக்கியஸ்தானத்துல சந்திரன் போறாரு. சூரியன் நமக்கு 2ஆம் இடத்துல, சூரியன், சனி, புதன் 3 கிரகம் சேர்க்கை பெற்று ராகனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால தனவரவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வேலைக்கு நல்லா இருக்கும், தொழிலுக்கும் நல்லா இருக்கும். ப்ரொடக்ஷன் சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கும் நல்லா இருக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, மிஷினரிஸ் டீல் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். மருத்துவ சார்ந்த துறைக்கும் நல்லா இருக்கும். எதிர்பாராத தனவரவும் இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ நமக்கு சூரியன் என்னதான் அஷ்டமாதிபதி அப்படின்னாலும் கூட சூரியன், சனி, புதன் சேர்க்கை பெற்றதுனால இதனுள்ள ஒரு காம்பன்சேஷனாக பலன் கிடைக்கும். மறுநாள் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 27ஆம் தேதி அஸ்த நட்சத்திரம். சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போறாரு. ஏற்கனவே செவ்வாயும் சுக்கரனும் சந்திரனுடைய நட்சத்திரத்துல சேர்க்கை பெற்று இருக்காங்க. குடும்ப நிகழ்வுகள், சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு கமிஷன் இதில் பேசுறவங்களுக்கு அது கமிஷனுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல கலைத்துறையில இருக்கவங்களுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு நிகழ்வுகள் நடக்கும். குடும்ப சார்ந்த சுப நிகழ்வுகளுக்கெல்லாம் இது நல்ல நிகழ்வா எடுத்துக்கலாம். திருமணத்துக்கு வரன் பார்க்கறது, குழந்தை பிறப்பு, இதுக்கெல்லாம் சாதகமாக எடுத்துக்கலாம். பிப்ரவரி 28 சித்திரை நட்சத்திரம். கன்னி ராசியில 2 பாதமும், துலா ராசியில 2 பாதமும் சித்திரை நட்சத்திரம். செவ்வாயினுடைய நட்சத்திரங்கிறனால மறுபடியும் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்துதான் இன்னைக்கு பலன் தர போறாங்க. இந்த 2 கிரகமும் சேர்ந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால நம்முடைய திறமைகள் அங்கீகாரம் பெறுறது, ஒரு கௌரவம் கிடைக்கிறது, பாராட்டு கிடைக்கிறது,
தொழில் வளர்ச்சி இதுக்கெல்லாம் சிறப்பாக நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் உண்டு. வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக எடுத்துக்கலாம். மறுநாள் பிப்ரவரி 28 காலை 7:32 முதல் இந்த சித்திரை நட்சத்திரம், அதாவது புதன்கிழமை முடிஞ்சு மறுநாள் வியாழக்கிழமை பிப்ரவரி 29 சுவாதி நட்சத்திரம் காலையில் 10:24க்கு தொடங்குது. அப்போ அந்த சுவாதிங்கிறவர் நம்மளுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார், ராகுவாக இருக்கார். இப்போ இந்த ராகு வந்து புதன் நட்சத்திரத்தில் உட்காந்து புதன் 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு இன்னைக்கு ராகு நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்தினுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், சனி, புதன் இவங்கெல்லாம் நமக்கு 2ஆம் இடம் சார்ந்த பலன்களை தருவாங்க. பண வரவு, தொழில் அபிவிருத்தி, ப்ரொடக்ஷன் லைனில் டெவலப்மெண்ட்டு, ஒரு அங்கீகாரம், ப்ரொமோஷன் இதுக்கெல்லாம் சாதகமாக இருப்பாங்க. அதனால் ஒரு நல்ல வருமானம் உள்ள நாளாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். இடமாற்றத்துக்கு உண்டான முயற்சிகள்லையும் வெற்றி கிடைக்கும். அதே போல் கடைசி நாள் மார்ச் 1ஆம் தேதி நண்பகல் 12:48க்கு குரு நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் தொடங்குது. இந்த குருவானவர் நம்மளுக்கு 4ஆம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால இப்போ வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, ஒரு உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்க, வாகனம், சொகுசு வாகனங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, நீதித்துறை, சட்டத்துறை இதில் எல்லாமே டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். குருவானவர் வந்து நமக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. சுக்கிரனானவர் நம்ம லக்னத்திலேயே இருக்காரு. அதனால ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இதை வந்து நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த மகர லக்னத்துக்கு 7 நாளுமே நட்சத்திர ரீதியாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 8ல் சந்திரன் போகிற 2 நாள் மகம் பூர நட்சத்திரத்தை தவிர்த்த மற்ற நாட்கள் வந்து நமக்கு நன்மை தரக்கூடிய மிகப்பெரிய நல்ல நாள். லக்னத்திலேயே 2 கிரகம் இணைவு, 2ஆம் இடத்துல 3 கிரகம் இணைவு, 4ஆம் இடத்துல குரு இருக்காரு. இதெல்லாம் வந்து நமக்கு பொருளாதார அபிவிருத்திக்கும் நம்மளுடைய முயற்சிகளுக்கு வெற்றி தரக்கூடிய வகையிலையும் உதவுகிறது அப்படின்றது நமக்கு புலனாகிறது. ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நம்ம ஒரு லக்னம் என்னதான் மகர லக்னம் 2 மணி நேரம் 120 நிமிஷம் ஓடுற நேரத்தில் நம்ம லக்னம் பிறந்திருக்கோம்னா நம்ம கூட எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க. அப்போ நமக்குன்னு தனிப்பட்ட ஒரு சரித்திரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம பாஸ்கர் அஸ்ட்ராலஜி பயன்படுத்தி நம்ம டிகிரி என்ன, லக்ன புள்ளி என்ன, 12 பாவ கொடுப்பினை என்ன, இதையெல்லாம் வந்து நம்ம பார்த்து பழகணும். அதில் எடுத்தால் தான் வித்தியாசமாக நம்ம பலன்களை பார்க்க முடியும். நமக்கென்று என்ன கொடுப்பினைன்றதை அறிய முடியும். 12 பாவத்துக்கு கொடுப்பினை தெரிஞ்சால் தான் நமக்கு அதை கரெக்டாக கேட்ட கேள்விக்கு ரிசல்ட் கரெக்டாக கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு கிரக பயிற்சியை வச்சுக்கிட்டு மட்டும் நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது. அந்த வகையில் இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு இந்த நியூ சிஸ்டம் 12 பாவ உபநட்சத்திரங்கள் 12 பாவ கொடுப்பினைகள் தெரிந்து ஜோதிடத்துக்கு பயன்படுத்துங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.